அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விறகடுப்பு. ஆமாம், இது விறகடுப்புங்கிறது தெரியாது பாரு, இதை சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு செயல் ஒளிஞ்சிருக்கு. அதைத்தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். விறகடுப்பு பயன்படுத்துகிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மேலே ஒரு தகர மாதிரியான ஒரு பொருள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் அந்த புத்திசாலித்தனமான செயல். இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் பாத்திரங்கள் மேலே வச்சு சமைக்கும்போது அதிகப்படியான கறி பிடிக்கிறத தவிர்ப்பதற்காக இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க. இது அநேகமாக எல்லா பாத்திர கடைகள்லையுமே கிடைக்கிது. இது எல்லா எங்கள் கிராமங்களில் எல்லாருமே அதை பயன்படுத்துகிறாங்க. விறகுல சமைக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இப்போ சமையல் பாத்திரத்தை இப்போ மேலே வச்சிட்டோம் பார்த்தீங்களா, வச்சதுக்கப்புறம் அந்த கறி வந்து அந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் மட்டுமே பிடிக்கும். சுற்றி உள்ள பகுதிகளில் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் அந்த பாத்திரத்தை கழுவும் போது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதுக்காக இந்த யுத்தியை பயன்படுத்துகிறாங்க. நீங்களும் யாராவது விறகு அடுப்பு பயன்படுத்துகிறதா இருந்தால் பயன்படுத்துங்க. நம்ம வீட்டில் கேஸ் இருக்குது, ஆனால் ரெண்டுமே பயன்படுத்துவாங்க.